இல்ல, ஒவ்வொரு பூமியில இருக்கிற ஒவ்வொரு மகான்களும் பிறக்கும் போது ஒரு நட்சத்திரம் உதயமாகும். அதே போல நபி அவர்கள் எந்த நட்சத்திர காலத்தில் பிறந்தார்கள் அப்படிங்கறத தெரியணும்னா, அது விருச்சிக ராசி ஆட்சியில இருக்கிற கேட்டை நட்சத்திரம் அதில் ஆட்சியில் இருக்கிற காலத்தில் தான் நபி அவர்கள் பிறந்தார்கள். அதாவது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி அரபு தேசத்தை ஆட்சி செய்கிற ராசி. இதற்கு நட்சத்திரம் உதயமாக வேண்டுமானால் அது ரிஷப ராசியிலே நட்சத்திரம் உதயமாக வேண்டும். அவர் ரிஷப ராசியில் நட்சத்திரம் இருக்கிற காலகட்டத்தில் தான் நபி அவர்கள் பிறந்தார்கள். இது ஒரு இது. இதே போல 9வது மாதம், மாதங்களில் 9வது மாதம் பரிகார மாதம் எனப்படும். பரிகாரம்னா இப்ப நமக்கு தனுசு இருக்கு. குரு தனுசுவின் குரு தான் பரிகாரத்துக்கு அதிபதி. இதே போல இப்ப ரம்சான் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. ரம்சான் பண்டிகை இதே மாதத்தில் தான் கொண்டாடப்படும். 9வது மாதம் ரம்சான் மாதம். இந்த ரம்சான் மாதம் பாவ பரிகாரத்துக்கானது, பாவங்களை எரிக்கிறதற்கான மாதம். இந்த மாதத்தில் எந்த உணவும் உண்ணாமல், உணவு உண்டா செயல்பாட்டுக்கு வந்துடும், உயிர் செயலுக்கு வந்துடும். அப்போ பகலில் உணவு உண்ணாமல் இருந்து இரவில் உணவை உண்ணும் போது இந்த இரவு தன்மை, அதாவது இரவு தான் உடலை உருவாக்குறது. பகலில் உண்ணாமல் இரவில் உண்ணும் போது இந்த உடல் தூய நிலையை அடையும். தூய நிலையை இந்த உடல் அடைவதற்காக அது 9வது மாதத்தில் தான், அது ரம்ஜான் மாதம். இதை யூதர்கள், அதாவது யூதர்கள் ரம்பான் சொல்லுவாங்க. ரம்பான் என்னும் நட்சத்திர தெய்வத்தை சுமந்து கொண்டு வந்தீர்களே அப்படிங்கிற ஒரு வாக்கியம் அதுலயும் வரும். இதே போல இந்த மாதத்திற்கான ஒரு சிறப்பு, அதுல 27வது நாள் ஒரு லைலத்துல் கதிர்னு வரும். அந்த நாள் மிக முக்கியமான நாள். அந்த ஒரு நாளும் இரவிலும் சாப்பிடாமல் கண் விழித்து இருந்தால் அன்றைக்கு எவ்வளவு பெரிய பாவங்களும் பரிகாரமாக மாற்றப்படும் ஒரு நாள் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதே போல 7வது மாதம் இருக்கு. 7வது மாதம் நமக்கு துலா மாதம்னு வரும். துலாம் அதாவது திருமண மாதம். இந்த 7வது மாதம் மரியாதைக்குரிய மாதம், மரியாதை செலுத்துகிற மாதம் என்று, அது ஒரு புனித மாதம் என்று சொல்லியிருக்கிறார்கள். புனித மாதத்தில் யுத்தங்கள் பண்ணக்கூடாது. புனித மாதத்தில் யுத்தங்களே பண்ணாத மாதம். அடுத்தது என்ன மாதம்னா துல்கர், அதாவது 11வது மாதம், அதாவது கும்பராசி இருக்கிற மாதம். இந்த மாதமும் யுத்தங்கள் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்தது துல்ஹஜ் மாதம், அது ஹஜ் பயணம் போகிற மாதம். இந்த மாதங்களிலும் யுத்தங்கள் பண்ணக்கூடாது. 1வது மாதம் முஹரம் மாதம். முஹரம் மாதத்திலும் யுத்தங்கள் பண்ணக்கூடாத மாதம். இந்த 4 மாதங்களும் புனித மாதங்களாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதாவது 12 கட்டத்தில் ரம்ஜான் என்கிற தனுசு, ரஜப் என்கிற துலாம், துல்கத் என்கிற கும்பம், 12வது மாதம் ஆன்மீக மாதம், அது கட்டத்திலே இருக்கிற ஆன்மீக மாதம், ஆன்மீகத்துக்கான பரதேசம் போகிற மாதம், அது துல்ஹஜ் மாதம், மீன மாதம். 1வது மாதம் அது சித்திரை, வருஷ பிறப்பின் மாதம். இப்படி இந்த மாதங்களை ஒதுக்கி ஒரு நல்ல விஷயங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் அவங்க பிறந்த மாதம்னு வரும்போது ரஜப், ரபியுல் வந்தா அது வசந்த காலத்தை குறிக்கிற மாதம். வசந்த காலங்கிறது அது வைகாசி மாதத்தில் வரும், 3ஆம் மாதம். வைகாசி என்னன்னா, இஸ்லாத்தை பொறுத்த வரையில மாதங்கள் இந்த நம்ம பருவ காலங்களுக்கு ஏற்றபடி மாதங்கள் வராது. அது எப்படின்னா, இப்போ 354 55 நாட்கள் தான் வருஷத்துல இருக்கும். நமக்கு 365 நாள். மூன்று வருடத்திற்கு ஒரு முறை ஒரு மாதம் மாறிவிடும். இப்போ இந்த மாதத்துல சித்திரையில முகரம் மாதம் வந்திருக்குன்னு வைங்களா, ஒரு 3 வருடத்துக்கு பிறகு அது பங்குனியில வரும். இன்னும் 3 வருடங்களுக்கு பிறகு அது மாசி மாதம் வரும். இன்னும் 3 வருடங்களுக்கு பிறகு அது மகரத்துல வரும். இப்படி ஒரு 36 மாதங்கள் வந்தா அது எல்லா மாதங்களிலும் இருக்கிற எல்லா மாதங்களிலும் வருட பிறப்பு வந்து கொண்டே இருக்கும். ஆனால் இப்போ ஒரு 2 வருடம் கழித்து ஒரே வருடத்தில் 2 ரம்ஜான்கள் வரும். அதாவது ஜனவரியிலும் டிசம்பரிலும் வரும். இப்படி நாட்கள் குறைவு ஏற்படுகிறதுனால் இந்த நிலைகள் வந்து கொண்டே இருக்கும். இப்படி ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாதங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். பருவ காலங்கள் இவருக்கு முக்கியம் அல்ல. இது ராசிகள் மாறிக்கொண்டிருக்கும். எந்தெந்த ராசிகள்ல வருவதென்றே தெரியாது. இது சந்திர காலண்டரை கொண்டு வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு அமைப்புகள் இது அரபுகளில் இருக்கிறது. இதில் நபி அவர்கள் பிறந்த காலம் கடைசி, அதாவது பாருங்க, மேசத்துல இருந்து மரண காலம் அப்படிங்கிறது விருச்சிகத்தோட முடிஞ்சிச்சு. விருச்சிகத்தோட முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு உடல்ல மரணத்தன்மைக்கான இது கிடையாது. இப்போ இவர் கடைசி நபி. அப்ப அதுல இருக்கிற கடைசி நட்சத்திரம் கேட்டை. இந்த கேட்டை நட்சத்திரத்துல இருக்கிறதான் கடைசியான நபி. அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் புதியதாக ஒன்றையும் சொல்ல போறதில்லை. எனக்கு அருளப்பட்ட வேதம் நன்மையை தீமையை அறியத்தக்க ஃபுர்கான்.
குர்ஆன்னா நன்மை தீமை அறிந்து தெளிவடையுங்கள். அது எப்படின்னா, நான் சொல்லுகிற வேதமும் எனக்கு முன்பே பூமியில் இறக்கப்பட்ட வேதங்களை எல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அதையும் செய்யுங்கள். ஒருவன் அந்த வேதங்களையும் ஏற்றுக்கொண்டு நான் சொல்லுகிற இந்த வேதங்களையும் ஏற்றுக்கொண்டால் இவன் வெற்றி அடைகிற ஒருவரில் ஒருவனாக இருப்பான். இவர்கள் வெற்றி அடைவார்கள். இப்போ குர்ஆனை மட்டும் தெரிஞ்சாலும் வெற்றி கிடையாது. பாருங்க, அல் பாத்திகா முதல்ல இருக்கிறது, அல் பஹராவில் இது வரும், 2வது அத்தியாயத்துல இருக்குது. அது முழுவதும் படிக்கும் போது யார் 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 மறுமைக்கு உரியவன், மறுமை எப்படி அவன் நம்புறான், எந்த வேதங்கள் அவன் உடையவனா இருக்கணும் அப்படிங்கிறத அந்த 2வது அதிகாரத்துல, பசுமாடுங்கிற அதிகாரத்துல முழுக்க சொல்லுகிறான். இப்போ இதை நல்லா படிச்சா இதுக்கு முந்தி இருக்கிற எல்லா வேதங்களும் அதுல இருக்கிற தெய்வங்களும் எல்லாவற்றையும் நீங்க பாருங்க, இதற்கு பிறகு யாரும் வரமாட்டாங்க, நான் தான் கடைசியான ஆளு அப்படிங்கிறத சொல்லுகிறார். கடைசியான ஆள் அஸ்ட்ராலஜில பார்த்தா கடைசியான ஆள் தானா அப்படின்னு பார்த்தா ஆமா, கடைசியானவர் தான். இதற்கு மேல் நபிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் கிடையாது. விருச்சிக ராசியை தாண்டி நபிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் கிடையாது. இது ஒரு விதி. இந்த விதி உண்மையா இல்லை? அதே போல பூமியில ஒரு நபி யாரும் பிறக்கணும்னா முதலாவது அவர்கள் நட்சத்திரத்தை வானில் தோன்ற பண்ணுவான். அதை விளங்க செய்த பிற்பாடுதான் அவன் பூமியில் ஒருவரை பிறக்க செய்கிறான்னு அந்த குர்ஆன்லயே சொல்லியிருக்கு. குர்ஆன் போது அதுக்கு முந்தைய ஏற்பாடுகள் எல்லாமே அதோட சேர்ந்ததுதான், அதை பிரிக்க முடியாது. ஏன்னா நபி அவர்கள் சொல்லும் போது பழைய ஏற்பாடுல இருக்கிறது எல்லாமே எடுத்து சொன்னாங்க. அதெல்லாம் சேர்ந்துதான் குர்ஆன் ஆகுமே தவிர இது ஒன்றும் தனிப்பட்ட முறையில் ஆகாது. இதுக்கு முன்னாடி இருக்கிற அத்தனை வேதங்கள், பூமியில இருக்கிற எல்லா வேத அறிவு ஒருவருக்கு இருந்தா அவங்க வெற்றி உள்ளவர்களா இருப்பாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு வெற்றி கிடையாதுன்னு அவர் தீர்க்கமா சொல்லிட்டார். எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி தெய்வம் எப்படி, தெய்வனுடைய திட்டங்கள் என்ன, எல்லாவற்றையும் நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு. 5 நேரம் தொழதுக்கான அதையும் சொல்லிட்டாங்க. 5 நேரம் தொழணும், இறைவன் ஒருவனே, ஏக இறைவன் ஒருவனே, வணக்கத்துக்குரியவன் ஒருவனேங்கிறத அவர் சொல்லிட்டாரு. இது 2 விஷயங்களாச்சு. 3வது ஜக்காத்து கொடுக்கணும், 2.5% ஜக்காத்து கொடுக்கணும். அதாவது 100ல 2.5% கொடுக்கணும். யாருக்கு? அந்த ஏழைகளுக்கு கொடுக்கணும். அது கொடுக்கும் போது நான் ஏழையா இருந்து நான் கொடுக்க கூடாது, ஏழை இல்லாதவர்கள் தான் ஏழைகளுக்கு கொடுக்கணும், மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன? நோன்பு இருக்கணும். இந்த 9வது மாதம் ரம்ஜான் மாதத்தில் வருகிற நோன்பு ரொம்ப முக்கியம். என்னன்னா இந்த மாதத்தில் நோன்பு இருந்தால் இறைவன் அடுத்த நோன்பு வரும் காலம் வரைக்கும் அவர்களை காக்கிறவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்த நோன்பு வரைக்கும் ஒரு துன்பமும் இல்லாமல் அவர்களை காக்கிற வேலை இறைவனுடையதாகும் சொல்லியிருக்கார். அது கழிஞ்சு எப்பமாவது வாழ்வில் ஒரு முறை ஹஜ், அதாவது மெக்கா செல்ல வேண்டும், சென்று வர வேண்டும். இது ஒரு இது. இப்படி ஒரு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்காரு. இதெல்லாம் மனிதனுடைய சீர்திருத்தம், ஒழுக்கம், இறை நம்பிக்கை, இப்படிப்பட்டவைகளை எல்லாம் ஒரு வழியை நேர்த்து, ஒரு மார்க்கம், அதாவது ஒரு தூய மார்க்கத்துக்குள்ள மனிதர்களை கொண்டு போகும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.